மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாரதா இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போனே ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணு அம்மா அதாவது பயப்படுறதுக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. இந்த கொஞ்ச நாள்ல இந்த தழும்பெல்லாம் மறைஞ்சிரும், அது பிறகு நார்மல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னாங்க. அப்பனா இனிமேலும் நீங்க இருக்க வேண்டாண்டி, நீ நம்ம வீட்டுல அங்க வந்து அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் அம்மா இருந்துகிட்டு ஏய் அவ இன்னும் சரியாகலடி, கம்ப்ளீட்டா 7 தண்ணி ஊத்தணும்டி, 7 தண்ணி ஊத்திட்டு அவ சரி அந்த தழும்பெல்லாம் மறைஞ்ச பிறகு நம்ம வீட்டுக்கு வரட்டும்டி, அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. உடனே சாரதா சரிங்க வந்து நீ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. காவேரி வீட்டுக்கு இங்க விஜய் இருக்க போர்ஷனுக்கு வர்றாங்க. வந்துட்டு அச்சச்சோ விஜய் சேஃபா இருக்கிறாரா இல்லாட்டி அவரு வெளியில எங்கேயும் இருக்கிறாரான்னு தெரியலையே, ஒருவேளை ஒரு ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுவாரா, இங்க வருவாரான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. சரி நம்மளே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா விஜய் காவேரிக்கு முன்னாடியே வீட்டுல வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன நீங்க நீங்க இங்க எப்படிங்க அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க, அதுவும் எனக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. நான் எப்படி காவேரி தனியா நீ தானே வெளியில சுத்தக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படி தலைமறைவா இருக்கும் எதுக்கு எங்கேயும் அழைஞ்சிக்கிட்டு அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் நான் மறுபடியும் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதேவும் கையில அவங்க அம்மா போட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு காவேரி என்னங்க உங்களுக்கு அம்மா போட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன காவேரி பதட்டப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதனால வந்துச்சு, நான் அப்பவே சொன்னேன் நீங்க இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி, நீங்க கேட்டீங்களா, இப்ப பாருங்க உங்களுக்கும் வந்துச்சு. இதனாலதான் அம்மாவும் தனியா இருக்க சொன்னாங்க, வீட்டுல எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் தனியா இருந்தேன். ஆனா நீங்க என் பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டதுனால இப்ப உங்களுக்கும் வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே காவேரி இரு சரியாயிடும் வருத்தப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லங்க எனக்கு பயமா இருக்குது, எவ்வளவு வேதனையா இருந்துச்சுன்னு தெரியுமா, என்னால தாங்கவே முடியல. ஆனா உங்களால எப்படிங்க தாங்க முடியும், எனக்கு போட்டதுனாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வீடு காவேரி ஒரு வாரத்துல அதுவாவே சரியா போயிடும், அதுக்கு போய் ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு சொல்றாங்க. காவேரி இங்க நீங்க இங்கேயே இருங்க, நீங்க எங்கேயும் வெளியிலே போக வேண்டாம், உங்களை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பிறகு மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க எப்படி உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி நானும் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா, எப்படி என்கிட்ட பக்கத்துல இருந்தே என்ன பாத்துக்கிட்டீங்களா, அதே மாதிரியேதான் நானும் உங்களை உங்க பக்கத்துல இருந்தே பாத்துக்குவேன், என்ன உங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்வேன், அப்பதான் எனக்கும் மனசு திருப்தியா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதுதான் பழிக்கு பழியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. பழிக்கு பழியா, ஆமா நான் உன்னை இது சாப்பிடறது எல்லாத்தையும் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னேன், அதனால நீயும் என்ன இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லங்க நான் அக்கறையா சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் காவேரி, உனக்கு அம்மா போடலைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனா இப்ப பாத்தியா உனக்கு அம்மா போட்டுருச்சுன்னு, நீ நான் உன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன், இப்ப எனக்கு அம்மா போட்டிருக்கு, நீ என் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படியாங்க அம்மா போடுறது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமாங்க, நீங்க என்ன இதுக்காக தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இருக்குது காவேரி, அதனாலதான் இங்க பாத்தியா இல்லைன்னா நான் எதுக்கு தலைமறைவா இருக்கணும், இங்க வந்து உனக்கு எதுக்கு அம்மா போட்டிருக்கணும், அம்மா போடும்போது எதுக்கு நீ வந்து இங்க என் ரூம்ல தங்கணும், நான் எதுக்கு உங்க பக்கத்துல இருக்கணும், இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பசுபதி அந்த காவேரி இருக்கிறாளே அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டு போறா, அவளை நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த பசுபதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் விஜய் அவனை உள்ள தூக்கி வச்சா இவ அடங்குவான்னு பார்த்தா அவன் தலைமறைவா இருக்கிறான், போலீஸ்க்கே தண்ணி காட்டுறீங்களா, எப்படி அந்த விஜயை உள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பசுபதி யோசிச்சுக்கிட்டேவும் இருக்கிறாங்க. பசுபதி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தூக்கத்திலே எழுந்து என்ன விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா என்ன இது கனவா, அந்த குமரன் நிவின் விஜய் 3 பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இப்படி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி யோசிக்கிறாங்க. அந்த காவேரி வேற அவங்க 3 பேரும் நம்மள தேடுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அதை நினைச்சு நினைச்சு அதுவே கனவா வந்துருச்சு போலுக்கு, சை இப்படி ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் ஏதாவது பண்ணணும்,
இந்த நிவினும் இவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்றானே அவனை முதல்ல தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு சாரதாட்ட கேக்குறாங்க, அம்மா காவேரிக்கு இப்ப சரியாயிடுச்சுலமா, 7 தண்ணி ஊத்தியாச்சுலமா, இன்னும் எதுக்குமா அங்க இருக்கணும், அவளை இங்க வர சொல்ல வேண்டியதானமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடி நானும் சொல்றேன், நான் சொன்னா எங்க அவ கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இப்ப போயிட்டு நான் காவேரியை பாக்கலாம்லமா அப்படின்னு கங்கா கேக்குறாங்க. தாராளமா போய் பாத்துட்டு வாடி, நான் காவேரி கிட்ட போய் சொல்லி காவேரி இங்க கூட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. பாட்டி வந்துட்டு ஆமாடி அவ இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா, அவ இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்குது, போய் அவளை கூப்பிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட பாட்டி சொல்றாங்க. உடனே கங்காவும் கிளம்பி அங்க காவேரி பாக்குறதுக்காண்டி வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது உள்ள காவேரி யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. உடனே கங்கா இருந்துகிட்டு காவேரி காவேரி கூப்பிடுறாங்க. அக்கா வர்ற மாதிரி இருக்கு, திடீர்னு எங்க இங்க அக்கா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயந்துட்டே கதவை திறக்க போறாங்க. கதவை திறந்தோடனே வேமா கதவை சாத்திட்டு அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரோ உள்ள இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்டுச்சுடி, யாருடி அது அப்படின்னு. யாரும் இல்லக்கா, நான் தான் போன் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி உள்ள வாடி, உள்ள உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறாங்க. இல்லக்கா உள்ள எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, அது வந்து எனக்கு அம்மா போட்டதுனால நான் இங்கதானே இருந்தேன், வீட அலசியே விடல, அதனால நீங்க வர வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிடி நீ நம்ம வீட்டுக்கு வாடி, இத்தனை நாளா இங்க நீ தனியா இருந்தது போதும், இனிமேலும் நீ தனியா இருக்க வேண்டாம், அதான் உனக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு இல்லக்கா நான் இங்க இருக்கிறேன்டா, இங்க இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஏடி நீ தனியா உன்னை மட்டும் இங்க தனியா விடுறது எனக்கு பிடிக்கலடி, பாவம் இத்தனை நாளா அத்தை சொன்னதுனாலதான் உன்னை இங்க தனியா இருக்க வச்சது, அத்தை சொன்னது எனக்கு தப்பா தெரிஞ்சுடி அப்படிங்கிறாங்க. அத்தை சொன்னது சரிதான்க்கா, இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்ல, நான் அப்படிலாம் உனக்கு வந்துச்சுன்னா அதனாலதான் அத்தை சொன்னதெல்லாம் நல்லதுக்கு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ அங்க வாடி அப்படின்னோடனே விஜய் வேகமா கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்துட்டு நம்ம கோதாவரி வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கங்கா பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னடி இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா அவர் அப்பவே நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, என்ன பாத்துக்கிட்டதுனால இப்ப அவருக்கு அம்மா போட்டுருச்சு, அதனாலதான் நீங்க வர வேண்டாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நீ அவரை பாத்துக்கோ, அவர் இங்கேயே இருக்கட்டும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒண்ணுன்னா கேளு, அவருக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. சரிக்கா நீ ஏதாவது அம்மா கிட்ட பேசும்போது எமோஷனலா ஆகி உளறிடாதக்கா, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் இவர் இங்க இருக்கிறத, அப்புறம் போலீஸ் ஏதாவது தேடி வந்துச்சுன்னா அம்மா சும்மா இருக்காம சொல்லிட்டுனாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நான் சொல்ல மாட்டேன்டி யார்கிட்டயும், நீ வருத்தப்படாத, நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கோ, மறுபடியும் உனக்கு வந்துச்சுன்னா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுக்கா, நான் பாத்துக்குவேன், நீ என்ன நினைச்சு வருத்தப்படாத, முதல்ல நீ நல்லா அங்க போயிட்டு சத்தானதா சாப்பிடு, என்ன இந்த நேரத்துல எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோனையும் காவேரி கோவமா விஜய் கிட்ட பேசுறாங்க. என்னங்க எதுக்குங்க இப்ப வெளியில வந்தீங்க, நானு அக்கா கிட்ட பேசி ஏதாவது அனுப்பி விடலான்னு பார்த்தா நீங்க வந்து கோதாவரின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது நம்ம கோதாவரி காவேரி அப்படி சொன்னோன்னே அவ போய் இப்ப அம்மா கிட்ட ஏதாவது உளறி வச்சானா என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க காவேரி, நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்க சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.